ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லி பாருங்கள், வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதில்ல. அரை மணி நேரம், 1/4 மணி நேரம், 10 நிமிஷம் அதெல்லாம் கிடையாது. மிஞ்சி பண்ண ஒரு 3-5 நிமிஷம் வீடியோ முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. என்னடா அது 2 ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லாத ரூல்ஸ் ஒன்று புதுசாக ஒன்று சொல்ல போகிறதில்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, சார் நீங்கள் சைக்காலஜி பற்றி பேசி ரொம்ப நாள் ஆச்சு, இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அப்டேட் மட்டும் கொடுத்துட்டு வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க, எதுவும் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃபர்தராக எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அதுவும் சைக்காலஜி வீடியோ எதுவும் போடுறதில்ல அப்படின்னு. இந்த 2 வீடியோ இந்த சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய பேர் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருந்தால் நம்ம சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பார்வையில் நோக்கத்தில் எதையும் நோக்கி ஓடிட்டுருக்காங்க. ஏதோ யூடியூப்பில் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க, இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்மியான விலைக்கு விற்கிறாங்க, ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி விற்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி விற்கிறாங்கன்னா அந்த 100 ரூபாய் ஸ்ட்ராட்டஜி வச்சு உங்களால் சம்பாதிக்க முடியுமா? இல்லை இன்னொருத்தர் 10,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி விற்கிறாங்களே, அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம சம்பாதிக்க முடியுமா? இல்லை 1000 ரூபாய்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஏதோ அமௌண்ட்டு கொடுத்து ஸ்ட்ராட்டஜி விற்கிறாங்களா, ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுமா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் 10 ரூபா ஸ்ட்ராட்டஜினா இருக்கட்டும், இல்லை 10,000 ரூபாய் ஸ்ட்ராட்டஜினா இருக்கட்டும், எந்த ஸ்ட்ராட்டஜியும் சரி, உங்களுக்கு 10% தான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியே ஒர்க் ஆகும். மிச்ச 90% உங்களுடைய சைக்காலஜி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். நீங்கள் எந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், அதுக்கு தான் இந்த 2 ரூல்ஸ் தான். ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது, இழுத்துட்டு போகிற மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் 2 ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். அதுவும் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு. ஓகே, என்ன அது 2 ரூல்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஸ்டாப் லாஸ் லிமிட் இருக்குங்களா, ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டாப் லாஸ் லிமிட்டை செட் பண்ண கற்றுக்குங்க. இப்போது மேபி ஒரு சிலருக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபாய் நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்குது, இல்லை ஒரு நாளைக்கு நீங்கள் 10,000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்குதுன்னா, அந்த 10,000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் இல்லை என்ன உங்களை ஸ்டாப் லாஸ் லிமிட்டை செட் பண்ணி அதுக்குள்ளவே இருக்க கற்றுக்கிட்டா தான் உங்களால் மேலே வர முடியும், வின் பண்ண முடியும். வெற்றிக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தலைகீழனினாலும் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்டாப் லாஸ் லிமிட்டை செட் பண்ணாத வேலை உங்களால் எதுவும் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதையும் மீறி நான் பண்ணுவேன், எங்களை மீறி நான் பண்ணுறேன், என்ன மீறி பண்ணால் அப்போ நீங்கள் உங்கள் கண்ட்ரோல் இல்லை. அப்போ உங்கள் கண்ட்ரோல் இல்லைன்னு தான் அர்த்தப்போ. இப்போ 500 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போட்டு உங்களை கெப்பாசிட்டி போட்டு இல்லை நான் அப்படி மிஞ்சி போட்டு 5,000 ரூபாய் மாறிடுது சார், அது நான் 10,000 ரூபாய் நினைக்கிறேன், ஆனால் 1,00,000 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸாக மாறிடுது. ஸ்டாப் லாஸ் மீன் லாஸ் அதிகமாக போயிடுது, என்ன மீறி போயிடுது அப்படின்வாங்க. அப்போ இங்கேயே உங்களோட பிரச்சனை தெரியுது இல்லையா? அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் லிமிட்டே தெரியல உங்களுக்கு. அப்போ நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ண முடியும்? சார் அடுத்த ட்ரேடில் என்ன ப்ராஃபிட் வந்துடும் தான் சார் ஒரு நம்பிக்கை தான் சார். இல்லை அடுத்த ட்ரேட் எத்தனை ட்ரேட் மாதிரி பண்ணுவீங்க? நாளைக்கு என்ன பண்ணுவீங்க, நாளைக்கு என்ன பண்ணுவீங்க, டெய்லி என்ன இதே மாதிரி பண்ணுவீங்களா? இல்லை அடுத்த ட்ரேடில் ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா தெரியாது, ஆனால் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பண்ணுவீங்க. அப்போது உங்களோட லாஸ் லிமிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லாபம் வருதோ நஷ்டம் வருதோ அது வேறு இருக்கிற ஃபஸ்ட்டு உங்களோட லிமிட்டுக்குள்ளே இருங்க. என்னோட ஸ்டாப் லாஸ் லிமிட் என் லாஸ் லிமிட்டுக்குள்ளே இருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஃபஸ்ட் நம்பர் 1. ரெண்டாவது, இந்த குவான்டிட்டி சைஸ் இருக்குது இல்லைங்களா, பொசிஷன் சைஸு. இப்போ நீங்கள் ஒரு பேங்க் நிஃப்டி ஏதோ ஒரு விஷயம் ட்ரேட் அந்த ஒரு லாட்டோட சைஸ் ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த 10,000 ரூபாய்க்குள்ளே தான் நீங்கள் இருக்கணுமே தவிர, இப்போது 10 மணிக்கு ஒரு ட்ரேட் 10,000 2 லாட் எடுக்கிறேன் அப்படின்னு இன்னொரு 1 மணி நேரம் இல்லை 10 நிமிஷம் கழிச்சு இல்லை நான் 5 லாட்டு ட்ரேட் பண்ண போகிறேன், அதாவது மீன் ஒரு 10,000 ரூபாய் ட்ரேட் பண்ணுறதுல நான் 50,000 ரூபாய் போட்டு ட்ரேட் பண்ண போகிறேன்னு சொல்லிங்களா, இந்த பொசிஷன் சைஸை மாற்றினீங்கன்னா கூட நீங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஸ்டாண்டர்ட் பண்ணுங்கள். இப்போ பேங்க் நிஃப்டி பண்ணுறீங்க அப்படின்னா 15 லாட் அப்படின்னா 15 லாட் தான். இல்லை நான் 45 லாட் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு, ஏன்னா ஏற்கனவே லாஸ் ஆகிடுச்சு, ரிகவர் பண்ணலான்ட்டு பண்ண போகிறேன், இல்லை அடுத்த டேட் 90, இந்த மாதிரி உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் ப்ராஃபிட் பண்ண முடியும். இது 2 ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை விட்டுட்டு நீங்கள் என்னென்னா பண்ணீங்க, நீங்கள் ஸ்ட்ராட்டஜி தேடி பிரயோஜனம் கிடையாது. ஒரு ஸ்ட்ராட்டஜி தேடுறீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலை அது அப்புறம் கதை. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு நீங்கள் ஸ்டேபிளான்னு பார்த்துங்க. நான் இந்த 2 ரூல்ஸ்க்கு அக்செப்ட் பண்ணேன். நான் இந்த 500 ரூபாய் ஸ்டாப் லாஸ் லிமிட் போடுறேன், நான் பேங்க் நிஃப்டி ஒரே லாட் பண்ணுறேன், ஓகே பண்ணுங்கள், தப்பு இல்லை. இந்த 2 லாட் சைஸ் கூட நீங்கள் பண்ண சொல்ல, நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா ஃபின் நிஃப்டியா நீங்கள் எதில் பண்ணுறீங்களோ அதில் ஒன்றா இருங்க. நான் இன்றைக்கி நிஃப்டி பண்ண போகிறேன், நாளைக்கு பேங்க் நிஃப்டி, நாளைக்கு ஃபின் நிஃப்டி, அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல நான் கமோடிட்டி போகலான்னுக்கிறேன். நோ யூஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் வீடியோ ரொம்ப பெருசாக போனதுக்காக சொல்ல, ஜஸ்ட் இந்த 2 விஷயம் சொல்லணும். 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை நான் சொன்னது ஏதாவது தவறு இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணி சுட்டி காட்டலாம். இல்லை சார் நீங்கள் சொல்கிறது தப்பு, நான் இன்னும் 2-3 ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா என்னுடைய இந்த 17, 18, 19 வருஷமாக ஆயிடுச்சு. இந்த 19 வருஷத்தில் நான் எனக்கு தெரிஞ்ச தப்பு இதை திருத்திக்க நினைக்கலாம், எல்லோரும் புதுசாக வராங்க அப்படின்னு நினச்சது 2 விஷயம். பொசிஷன் சைஸ், அந்த லாட் சைஸ் மாற்றுறது, அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் லிமிட் இல்லாமல் போகிறது. இன்றைக்கி ஒரு ட்ரேட், நாளைக்கு 500, நாளைக்கு 5,000, நாளைக்கு 50,000, அப்புறம் இதை மாதிரி என்ன சொன்னால் உங்களுக்கு ட்ரேடிங் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் போயிடும்.
ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டேன். அப்புறம் உங்களுடைய விருப்பம்.